நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது பிஇ ரேஷியோ. பிஇ ரேஷியோ அப்படின்னா ப்ரைஸ் பர் ஏர்னிங்ஸ். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று இருக்குது, அதோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, ஒரு ஷேருக்கான ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது தான் ப்ரைஸ் பர் ஏர்னிங்ஸ் ரேஷியோ. இது நீங்கள் எவ்வளோ இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டாக் இஸ் எ குட் ஸ்டாக் டு பை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 இருக்கும். இது கீழே பிலோ 20 கீழே போச்சுன்னா அது வந்து நீங்கள் வேண்டாம். அதே மாதிரி அபோவ் 25 or 30 போச்சுனாலும் ஸ்டாக் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சாரிக்கா, நீங்க சொன்னது தப்பு. நீங்க எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ வச்சு பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு ரெண்டு ஈல்டு கிடைக்கிறதுக்காக ஒரு ஷாப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நீங்க பிளான் பண்ணிருக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. ரோட் சைட்ல ரெண்டு ஷாப்பை நீங்க பார்த்துருக்கோம், ஷாப் ஏ, ஷாப் பி. இந்த ரெண்டு ஷாப்லயும் ரெண்டு ஈல்டு சேம் தான். 2 lakhs rupees உங்களுக்கு இயர்லி ஜென்ரேட் பண்ணலாம்னு நினைச்சுக்கோங்க. சரி, இந்த 2 lakhs ரெண்டு ஜென்ரேட் பண்ற ஷாப்பை எவ்வளவு ருபீஸ்க்கு பை பண்ணலாம்னு பார்த்தா ஷாப் ஏ காரன் சொல்றான் எனக்கு 10 lakh rupees கொடுங்கன்னு, ஷாப் பி காரன் சொல்றான் எனக்கு 20 lakhs rupees கொடுங்கன்னு. நீங்க எந்த ஷாப்பை பை பண்ணுவீங்க? சென்சிபிளான இன்வெஸ்டர் ஷாப் ஏ தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பிகாஸ் 2 lakhs rupees ரெண்டு ஜென்ரேட் பண்றதுக்கு ஜஸ்ட் 10 lakh rupees கொடுத்தா போதும், ரேதர் தேன் பேயிங் 20 lakhs rupees. இதான் பிரைஸ் டு ஏர்னிங்ஸோட கான்செப்டே. அந்த கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்றாங்களோ, எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்களோன்னு பார்க்குற ரேஷியோ தான் இது. அண்ட் அக்கா சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்டாண்டர்லோனா பார்க்கக்கூடாது. இந்த ரேஷியோ பியர் கம்பெனிஸோ இல்லை அந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜோ வச்சு கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்டாண்டர்லோனா பார்த்தா இதுக்கு ஒரு யூஸும் இல்லை. அவ்வளோதான். தேங்க்யூ.